இஸ்ரவேலே எப்படி கைவிடுவே, எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவே. இஸ்ரவேலே எப்படி கைவிடுவே, எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவே. ஆமென். அல்லேலூயா. நம்மளை கைவிடக்கூடாது என்பது கர்த்தருடைய விருப்பம். ஆமென். இதை யாரை கைவிடக்கூடாது, எப்போ கைவிடாம கர்த்தர் நம்மளை காப்பார் அப்படின்னா, ஓசியா 11ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நம்ம பார்த்தோம்னா, ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 11வது அதிகாரம் 8வது வசனத்தை நம்ம பார்த்தோம்னா, எப்ராயிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். அப்ப எப்ராயிமை கைவிடுறான்னு சொல்றாரு, இஸ்ரவேலை ஒப்பு கொடுக்க மாட்டேன்னு சொல்றாரு. எப்ராயிமை கைவிட மாட்டேன்னு சொல்றாரு, இஸ்ரவேலை ஒப்பு கொடுக்க மாட்டேன்னு சொல்றாரு. ஆமென். அப்போ எதிரிகள் கையில நம்ம தேவன் என்ன செய்ய மாட்டார், ஒப்பு கொடுக்க மாட்டார். எதிரிகள் கையில, சத்துருவின் கையில நம்ம ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு, ஒப்பு கொடுக்க மாட்டார். சத்துருவினால நம்ம துன்பப்படும்படி, சத்துருவினால் நாம் துயரப்படும்படி, சத்துருவினால நம்ம பாதிக்கப்படும்படி தேவன் என்ன செய்ய மாட்டார், சத்துருவு கையில நம்ம ஆண்டவர் ஒப்பு கொடுக்க மாட்டார். சத்துருவின் என்ன செய்ய மாட்டாரு, சத்துருவை என்ன செய்ய மாட்டாரு, ஒப்பு கொடுக்க மாட்டார். ஆமென். அப்ப சத்துருவின் கையில ஒப்பு கொடுக்காம இருந்தாதான் தேவன் என்ன செய்வார்னா, நம்மளை கர்த்தர் பாதுகாத்து நம்மளை என்ன செய்ய முடியும், நம்மளை ஆசீர்வதிக்க முடியும். ஆமென். நம்ம என்ன செய்ய முடியும், ஆசீர்வதிக்க முடியும். எப்போ சத்துருவின் கையில நம்ம என்ன செய்யக்கூடாது, ஒப்பு கொடுக்க கூடாது. ஒப்பு கொடுக்க, சத்ரு கையில என்ன செய்யக்கூடாது, ஒப்பு கொடுக்க கூடாது. அப்படி சத்ரு கையில் நம்மளை ஒப்பு கொடுத்துட்டாருன்னா அது பயங்கர வேதனை என்ன செய்ய முடியும், நம்ம அனுபவிக்க முடியும். பயங்கர வேதனைகளை நாம் என்ன செய்ய முடியும், நம்ம சரீரத்திலே நாம் என்ன செய்ய முடியும், துக்கப்பட முடியும். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, அப்படிப்பட்டவனுடைய மேல இருக்கிற வசனத்தை சேர்த்து படிப்போம். நீங்களும் என்னுடைய ஆவியும் நமது கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தோட கூடி வந்திருக்கையில், அப்படிப்பட்டவனுடைய ஆவி கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கப்படும்படிக்கு மாம்சத்தின் அழிவுக்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கின்றார். பவுல் சொல்றாரு, அந்த கொருந்து சமயம் தப்பு பண்றான், அது என்ன தப்பு வேண்டாம். அந்த தப்பு பண்ணும் போது பவுல் சொல்றான், இவனை சரீரத்தின் அழிவுக்காக யார் கையில ஒப்பு கொடுக்கிறேன், சாத்தான் கையில ஒப்பு கொடுக்கிறேன். அந்த 5 வசனம் திரும்ப படிப்போம். அப்படிப்பட்டவனுடைய ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ரட்சிக்கப்படும்படி மாம்சத்தின் அழிவுக்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன். அப்ப சாத்தான் கையில ஒப்பு கொடுத்தா என்ன ஆகும், சரீரங்கள்ல பெரிய பெரிய பாதிப்புகள் ஏற்படும். சரீரத்துல பெரிய பெரிய பாதிப்புகள் என்ன செய்யும், நமக்கு நேரிடும். அப்ப சரீரத்துல பாதிப்புகள் ஏற்படுதுன்னா கர்த்தர் என்ன செஞ்சிடக்கூடாது, சாத்தான் நம்மளை தாக்குறது வேறு, ஆண்டவர் சாத்தான் கையில ஒப்பு கொடுக்கறது வேறு. ஆண்டவர் சாத்தான் கையிலே, இப்போ ஆண்டவர் சத்ருவோட தாக்கும் போது நம்ம ஜெபிச்சோம் அப்படின்னா அந்த பிரச்சனை என்ன செய்யும், மாறும். எப்போ ஒரு பிரச்சனை பிசாச போராட்டம் வருது, ஒரு பலவீனம் வருது, ஒரு பிரச்சனைகள் வருதுன்னா நம்ம ஜெபிக்கும் போது அந்த பிரச்சனை என்ன செஞ்சிடணும், மாறிடும். அப்படி மாறிடுச்சுன்னா கர்த்தர் என்ன செய்யறான், சாத்தான் கையில ஒப்பு கொடுக்கல, சாத்தான் நமக்கு விரோதமாக என்ன செய்யறான், நம்மகிட்ட போராடுறான்னு அர்த்தம். சாத்தான் நம்ம கிட்ட போராடுவதும் உண்டு, சாத்தான் கையில ஆண்டவர் நம்மளை ஒப்பு கொடுப்பதும் உண்டு. சாத்தான் கையில நம்மளை ஒப்பு கொடுப்பதும் உண்டு, சாத்தான் நமக்கு விரோதமாய் போராடுவதும் உண்டு. ஆமென்.
ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். ரெண்டுக்கு என்ன செய்யணும்? வித்தியாசம். சத்ரு நமக்கு விரோதமாய் போராடுது அப்படின்னா நம்ம ஜெபிச்சா அந்த பிரச்சனை மாறிடணும். நம்ம ஜெபிச்ச அந்த பிரச்சனை மாறிடும். அப்படி மாறிச்சுன்னா சத்ரு என்ன செய்யுது? நமக்கு விரோதமாக வந்து போராடுது அப்படின்னு அர்த்தம். மாறாக நம்ம ஜெபிச்சா கூட என்ன செய்யல, பிரச்சனைகள் மாறணும்னா சத்ரு கையில நம்மளை கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறார்? ஒப்பு கொடுத்திருக்கிறார்னு அர்த்தம். சத்ருவின் கையில் நம்மளை, அதாங்க சொல்றார் 5 வசனம் என்ன சொல்றார்? அவன் மாம்சத்தின் அழிவுக்காக அவனை எங்க ஒப்புக்கொடு? சாத்தானுடைய கையில் என்ன செஞ்சிரு? அவனை ஒப்புக்கொடு அப்படின்னு சொல்றார். சாத்தானுடைய கையில் என்ன பண்ணிட்டு அவனை ஒப்புக்கொடு அப்படின்னு. ஏன் ஒப்பு கொடுக்க சொல்றாரு? அவன் செய்த பாவத்துக்காக என்ன செஞ்சவனை சாத்தான் கையில் என்ன பண்ணிடு? அவனை ஒப்பு கொடுத்துரு அப்படின்னா. சாத்தானுடைய கையில் என்ன பண்ணவனை ஒப்பு கொடு. அப்ப சாத்தான் என்ன செய்வான் அப்படின்னா, இங்க கை வச்சுக்கோங்க. நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரம், நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிச்சிங்கன்னா, நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தையும் 15வது வசனத்தையும் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் மூண்டவராகி அவர்கள் அப்புறம் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாதபடி கொள்ளையிடுகிற கொள்ளைக்காரின் கையில் அவர்களை ஒப்பு கொடுத்து அவர்களை சுற்றிலும் இருக்கிற அவர்கள் பகைஞரின் கையிலே வித்து போட்டாராம். ஒன்னு ஒப்பு கொடுத்தன்னு சொல்றாரு, ரெண்டாவது என்ன சொல்றாரு? வித்து போட்டேன்னு சொல்றாரு. வித்துட்டு என்ன செய்ய முடியாது? அவ்வளவு சீக்கிரம் வாங்கவே முடியாது. இல்லைன்னு சொன்னா அப்படி வித்துட்டாக்க அதுக்கு வட்டியும், அது அசலும் வட்டியும் சேர்த்து நிறைய கரியத்தை செலுத்தி தான் என்ன செய்திருக்கோம்? ஒரு பொருளை வாங்க முடியும். அடகு வைக்கிறது வேற, விற்கிறது வேற இல்லையா? ஒரு பொருளை அடகு வைக்கிறது வேற, ஒரு பொருளை விற்கிறது வேற. அடகு வச்சா அது என்ன செய்யலாம்? அதுக்குரிய வட்டியை மட்டும் கொடுத்தா போதும், வாங்கிடலாம் இல்லையா? ஆனா வித்துட்டா அவன் எவ்வளோ கரையும் கேட்கணும் அவ்வளோ கொடுத்தா தான் என்ன செய்ய முடியும்? நாம் அதை திரும்ப வாங்க முடியும் இல்லையா? ஸோ அந்த குடிக்கிற பழக்கம் உள்ளவங்க வீட்டில் இருக்கிற பாத்திரங்களை கொண்டு போய் வித்துருவாங்க, விற்க மாட்டாங்க, வித்துருவாங்க இல்லையா? வச்சு குடிக்கிறவங்க இருக்கிறான், வித்து குடிக்கிறவங்க இருக்கிறான் இல்லையா? வச்சு கொடுத்துட்டா ஒரு வேளை 100 ரூபாய் அவன் வச்சிருந்தான்னா ஒரு வேளை 5 ரூபாய் வட்டியில் கூட 105 ரூபாய் கொடுத்தா என்ன பண்ணிடுவான்? அதை கொடுத்துருவான். ஆனால் வித்துட்டான்னா அவன் வெறும் 50 ரூபாய்க்கு வித்திருந்தா கூட வாங்கினவன் 500 ரூபான்னு சொன்னா நம்ம 500 ரூபாய் கொடுத்து தான் என்ன செய்யணும்? வாங்கணும் இல்லையா? ஆமாவா? சொல்றது புரியுதானே? அப்படின்னா அப்ப தேவன் ஒரு பகுதியில செய்யறாரு, சாத்தான் கையில நம்மள ஒப்பு கொடுக்கிறான். எதுக்கு? இவன் மாம்சத்தை என்ன பண்ணி, இவன் சரீரத்தை வாதி, இவனுக்கு வேதனையை உண்டாக்கு, இவனுக்கு துக்கத்தை உண்டாக்கு, இவனை கஷ்டப்படுத்து அப்படின்னு யார்கிட்ட ஒப்பு கொடுக்கிறாராம்? சாத்தான் கையில, சத்துருவ கையில ஆண்டவன் நம்மளை ஒப்பு கொடுக்கிறாராம். இது ஒரு பகுதி. மற்றொரு பகுதி என்ன? சத்துருவ கையில நம்மளை வித்தே போட்டாராம். நம்மளை வித்தே போட்டாராம். வித்து போட்டா என்ன செய்வான்? அடுத்த வசனம் வாசிப்பா. அடுத்த வசனம் வாசி. கர்த்தர் சொல்லியபடியும் கர்த்தர் அவர்களுக்கு ஆணையிட்டபடியும் அவர்கள் புறப்பட்டு போகிற இடமெல்லாம் கர்த்தருடைய கை தீமைக்கென்று அவர்களுக்கு விரோதமாய் இருந்தது. அப்படின்னா அப்ப தேவன் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார்னா, ஒரு காலம் நன்மை செய்யவே மாட்டார். ஒப்பு கொடுத்தா கூட என்ன செஞ்சிருவாருன்னா, ஒரு காலத்துல நன்மையை செய்வார். ஒரு காலத்துல என்ன செய்வாரு? ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகாவது அவங்களுக்கு என்ன செய்வார்? ஆண்டவர் நன்மையை செய்வார். யாருக்கு? ஒப்பு கொடுத்தவங்களுக்கு. யாரை கத்த சாத்தாங்க. அந்த கொரிந்தியர் வாசிச்சா 5:5 திரும்ப வாசிங்க. இங்க கை வச்சுன்னு கொரிந்தியர் 1 கொரிந்தியர் 5:5 திரும்ப வாசிங்க. அப்படிப்பட்டவருடைய ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கப்படும்படிக்கு. அப்படி என்ன செய்து? இப்ப ரட்சிக்கப்படலாம், ஆனா ஒரு காலம் என்ன செய்ய அவங்களுக்கு ரட்சிக்கப்படும். அப்படின்னா அந்த ஒப்பு கொடுக்கப்பட்டவனுக்கு தேவன் என்ன செய்கிறார்? ஒரு காலத்தில் அவங்களுக்கு என்ன செய்வார்? நன்மையை தேவன் செய்வார். ஆனால் வித்து போட்டுட்டா கர்த்தருடைய கை அவங்க போகிற இடங்களில் எல்லாம் தேவனுடைய கை அவங்களுக்கு என்னமா இருந்துச்சான்? விரோதமாக இருந்துச்சான். வாசி நியாயாதிபதியில் வாசிப்போம். நியாயாதிபதியில் கர்த்தர் சொல்லியபடியோ, கர்த்தர் அவங்களுக்கு ஆணையிட்டு இருந்தபடியோ அவர்கள் புறப்பட்டு போகிற இடமெல்லாம் கர்த்தருடைய கை. அப்படின்னா தேவன் என்ன செய்ய விரும்பல? அவங்களுக்கு என்ன செய்ய விரும்பல? நன்மையை ஒரு நாள் செய்ய விரும்பல. நன்மைய ஒப்பு கொடுத்தா என்ன செய்வாரு? ஒரு காலத்துல இல்லைனாலும் ஒரு காலத்துல என்ன செய்வாரு?
ஒரு காலத்து அதான் சொல்ற மாம்சத்தை ரட்சிப்புக்காக இவங்களை சாத்தாங்கையில ஒப்பு கொடுன்றார். அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்போ அவங்கள பாதிக்கப்பட்டாலும் சில ஆட்களுக்கு பிறகு அவங்களை என்ன செஞ்சிருவேன், அவங்கள மீட்டுக்குவேன், அவங்கள ஆசீர்வதிச்சிருவேன், அவங்க பாதிப்புகளை மாற்றுவேன் அப்படின்னு அர்த்தம். ஆனால் வித்து போட்டா ஒரு காலம் என்ன செய்யவே மாட்டேன், ஒரு காலம் என்ன செய்ய மாட்டேன், அவங்களுக்கு நன்மை செய்யவே மாட்டேன். கதான் போகிற இடங்களில் எல்லாம் இப்ப சாத்தான் இல்ல, கர்த்தருடைய கை என்னவா இருக்குது, அவங்களுக்கு விரோதமா இருக்குது. அவங்க போகிற இடங்களில் எல்லாம் தேவனுடைய கை அவங்களுக்கு விரோதமா இருக்குது. அப்ப தேவன் என்ன விரும்புறார்? ஒப்பு கொடுக்கிறது ஒரு அனுபவம், வித்து போடுறது மற்றொரு அனுபவம். ஒப்பு கொடுக்கிறது ஒரு அனுபவம். சாத்தாங்கையில ஒப்பு கொடுத்தா சாத்தான் என்ன செய்வான், கொஞ்சம் வேதனைப்படுத்துவான். அந்த தண்டனை காலம் முடிஞ்ச உடனே கத்தவங்களை என்ன செஞ்சிருவாரு, அவங்கள மீண்டும் ரட்சித்து ஆசீர்வதிச்சிருவார் இல்லையா? ஒருவேளை ஒரு 6 மாசம் ஒப்பு கொடுக்கிறார், ஒரு வருஷம் ஒப்பு கொடுக்கறா, உடனே ஆண்டவரே எங்களை மன்னிச்சுவாங்கப்பா, எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கப்பான்னு ஜனங்க கேட்டாங்கன்னா கர்த்தர் மனமிறங்கி என்ன செய்வாரு, அந்த பிரச்சனைகளை மாற்றி அவங்கள ஆசீர்வதிச்சிருவாரு. ஆனா வித்து போட்டார்னு சொன்னா கர்த்தருடைய கை என்னவா இருக்கும், போகிற இடங்களெல்லாம் என்னவாவே இருக்கும், அவனுக்கு தீமையாவே இருக்கும், தீமையே நடக்கும். ஒரு நாள் தேவன் என்ன செய்ய மாட்டார்னா ஒரு காலத்துல அவனுக்கு கர்த்தர் நன்மை செய்யவே மாட்டார். ஆமென். அப்ப அதனாலதான் ஆண்டவர் எப்பிராயீம் சொல்றான், உன்னை எப்படி நான் கைவிடமென்னு சொல்லிட்டு இஸ்ரவேலா இருக்கிற உன்னை எப்படி நான் ஒப்பு கொடுப்பேன்றார். யாருக்கு? சாத்தான் கையில எப்படி ஒப்பு கொடுப்பேன், இல்ல மனுஷன் கையில எப்படி உன்னை ஒப்பு கொடுப்பேன். அப்ப யாரா இருந்தா ஒப்பு கொடுக்க மாட்டேன்றாரு? இஸ்ரவேலா இருந்தா நம்மள தேவன் என்ன செய்ய மாட்டாரு, ஒப்பு கொடுக்க மாட்டார். இஸ்ரவேலா இருந்தா என்ன செய்ய மாட்டாரு, ஒப்பு கொடுக்க மாட்டார். ஆனா இஸ்ரவேல் என்று சொல்லுவதும் யாக்கோப் என்பதும் ஒரே பேர் தான் இல்லையா? இஸ்ரவேல் அப்படின்றதும் யாக்கோப் அப்படின்றதும் ஒரே ஆள் பேர் தான், ஒரே ஆள் பேர் தான். அந்த ஒரே ஆளை தேவன் என்ன செய்கிறார், யாக்கோபா இருக்கிறவங்களை உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்னு ஆண்டவர் சொல்லல இல்லையா? யாக்கோபே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்னு சொல்லல. ஆனா என்ன சொல்றாரு, இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்னு தான் சொல்றாரு. ஆமே. இப்ப எப்ராயிமை விட்டுறலாம், இஸ்ரவேலை மட்டும் படம் எடுத்துக்கலாம். ஆமே. அப்ப இஸ்ரவேலா நீங்களும் நானும் இருந்தா நம்மள தேவன் என்ன செய்ய மாட்டா, மனுஷங்க கையிலோ பிசாசு கையிலோ நம்ம என்ன செய்ய மாட்டாரு, ஒப்பு கொடுக்க மாட்டா. அப்ப ஒப்பு கொடுக்கனா பிசாசு எந்த விதத்திலும் நம்மளுக்கு என்ன செய்ய முடியாது, தீமை செய்ய முடியாது. ஒருவேளை தீமை செய்வது போல வரலாம், நாம் ஜெபித்த உடனே அந்த பிரச்சனைகளை எல்லாம் கர்த்தர் மாற்றி நம்மள தேவன் என்ன செய்வாரு, பிசாசு மூலமா வரக்கூடிய தீமைகளை நமக்கு தேவன் தடுத்துருவார். யாரால? பிசாசினால வரக்கூடிய தீமைகளை தேவன் என்ன செஞ்சிருவாரு, நமக்கு வராம ஆண்டவர் தடுத்துருவார். எப்போ? இஸ்ரவேலா இருந்தா. ஆனா இஸ்ரவேலா நான் மாறல, நான் யாக்கோபா தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லணும்னா நிச்சயமா மனுஷங்க கையில நம்மளை ஒப்பு கொடுப்பதற்கு ஆண்டவர் ஒரு நாளும் தயங்க மாட்டார். யார் கையில? மனுஷர்கள் கையில நம்ம ஒப்பு கொடுப்பதற்கு ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு, ஒரு நாளும் தயங்க மாட்டார், ஒரு நாளும் தடுக்க மாட்டார். எதை? எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். இப்ப யார் கையில ஒப்பு கொடுக்கிறார் அப்படின்னா ஒரு மனுஷன் கையில உன்னை என்ன செய்ய மாட்டேன், உன்னை ஒப்பு கொடுக்க மாட்டேன். இன்னும் சொல்ல போனா உன்னை யார் அழிக்கணும்னு நினைச்சிருக்கிறானோ, உன்னை யார் அழிக்கணும் உன் மேல பயங்கர கோபமா இருக்கிறானோ அவன் கையில உன்னை என்ன செய்ய மாட்டேன், ஒப்பு கொடுக்க மாட்டேன். அப்போ உன்னை அழிக்க நினைக்கிறவன் உன் மேல யார் கோபமா இருக்கிறாங்களோ அவங்க கையில உன்னை ஒப்பு கொடுக்காம இருக்கணும்னா நீ யாரா இருக்கணும், யாக்கோபா இருக்கக்கூடாது, இஸ்ரவேலா நீ இருக்கணும். யாரா இருக்கணும்? இஸ்ரவேலா இருக்கணும். அப்ப யாக்கோபா இருந்தார்னா நிச்சயமா நம்ம மேல யார் கோபமா இருக்கிறாங்களோ அவங்க கையில நம்மள ஆண்டவர் ஒப்பு கொடுப்பா. அவங்க கோபம் நம்ம மேல வந்து பலிக்கும். அவங்க கோபத்தை தீர்க்க, அவங்க கோபத்தை நம்ம மேல கழிக்க அவங்க என்ன செஞ்சாலும் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்னா ஒரு நாளும் அதை தடுக்க மாட்டார். யாரு? ஆண்டவர் தடுக்க மாட்டார். யார் தடுக்க மாட்டார்? ஒப்பு கொடுத்தா பிசாசு விரோதமா போராடுவான், வித்து போட்டா கர்த்தரே நமக்கு விரோதமா என்ன செய்வாரு, கிரியை செய்வாரு. அப்ப கர்த்தரே விரோதமா கிரியை செஞ்சா நம்மளை யார் காப்பாற்ற முடியும்? யாருமே நம்மளை காப்பாற்ற முடியாது. இப்ப மனுஷன்களோ பிசாசோ நமக்கு விரோதமா போராடி ஏதாவது செஞ்சாங்கன்னா ஏசப்பா எங்களை காப்பாத்துன்னு சொன்னா ஆண்டவர் என்ன செய்வாரு, நம்மளை வந்து காப்பாத்து. இப்ப ஆண்டவரே நம்மளை அடிச்சா யார் நம்மளை காப்பாத்துறது? யாருமே நம்மளை காப்பாற்ற முடியாது. அப்போ ஒரு காப்பாற்ற முடியாத நிலைக்கு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, நம்ம தள்ளப்பட்டுடக்கூடாது. யாருமே காப்பாற்ற முடியாத நிலைக்கு
நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, நம்மளை ஆண்டவர் தள்ளி விட்டுடக்கூடாது. அப்ப காப்பாற்றக்கூடிய எல்லைக்குள்ள இருந்தா கூட கர்த்தர் என்ன பண்ணிடுவாரு, நம்மளை காப்பாத்திடுவாரு. காப்பாற்ற முடியாத எல்லைக்கு நம்ம போயிட்டோம்னா தேவன் ஒரு நாள் என்ன செய்ய முடியாது, காப்பாற்ற முடியாது. அப்ப மனுஷங்க கையில நம்ம ஒப்பு கொடுக்காம இருக்கணும்னா நம்ம யாக்கோபா இருக்கக்கூடாது. யாரா இருக்கணும், இஸ்ரவேலா இருக்கணும். யார் இருக்கணும், இஸ்ரவேலா இருக்கணும், யாக்கோபு இருக்கக்கூடாது. அப்ப யாக்கோபு யாரு, இஸ்ரவேல் யாரு? யாக்கோபு யாரு, இஸ்ரவேல் யாரு? அன்னைக்கு பெயர் அளவுல யாக்கோபு இஸ்ரவேல் பேர் வச்சிருந்தாங்க. இன்னைக்கு நமக்கு அதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது, எப்படி நம்ம பொருத்திக்கிறது அப்படின்னா, பழைய வாழ்க்கைய ஒரு நாள் நம்ம பாவங்களை அறிக்கை செய்யாத வரைக்கும் நம்ம யாக்கோபு தான். பாவங்களை, நம்முடைய தவறுகளை, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்யாத வரைக்கும் நம்ம யார் தான், நம்ம யாக்கோபு தான். பாவங்களை என்னைக்கு நம்ம அறிக்கை செய்கிறோமோ அன்னைக்கு நம்ம இஸ்ரவேல். பாவங்களை அறிக்கை செய்யாத வரைக்கும் என்ன அறிக்கை செய்யணும், ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சுக்கோங்க, இனிமே நான் செய்ய மாட்டேன். இந்த அறிக்கை பண்ணாத வரைக்கும் நான் யாருன்னா, நான் யாக்கோபு. நான் செஞ்ச தவறுகளை, பாவத்தை, ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன், நான் செஞ்சது உண்மைதான், இந்த தப்பை மன்னிச்சுக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லி அந்த தவறை நான் அறிக்கை செய்து விட்டால் நான் இஸ்ரவேல். யார் யாக்கோபு? நம்முடைய தவறுகளை, நம்முடைய பாவங்களை, நம்முடைய குற்றங்களை நாம் அறிக்கை செய்யாத வரைக்கும், நான் அறிக்கை செய்யல, என் வார்டு வர உட்கார ஜோம் பண்ற, சர்ச்சுக்கு வர போயிட்டே இருக்கிறேன் இல்லையா? இவங்க யாருன்னா, இவங்க யாக்கோபு. யாரு? சர்ச்சுக்கு வந்து எதுவுமே வந்தாங்க, உட்கார்ந்தாங்க, கை தட்டினாங்க, பாட்டு பாடினாங்க, பிரசங்கம் கேட்டாங்க, பார்த்தாங்க, காணிக்க போட்டாங்க, ஜோம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. இவங்க யாக்கோபு. ரெண்டாவது என்ன, தன்னுடைய பாவங்கள் உணர்த்தும் போது பிரசங்க நேரங்களில், பாட்டு நேரத்திலையும் நம்ம தவறுகளை ஆண்டவர் உணர்த்தும் போது அதை உணர்ந்து, அதை உணர்வடைந்து அந்த பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விட்டால் அவங்க இஸ்ரவேல். யார தேவன் ஒப்பு கொடுக்க மாட்டாரு, இஸ்ரவேலை ஒப்பு கொடுக்க மாட்டாரே வழியா யாக்கோபனை ஒப்பு கொடுக்க மாட்டேன்னு ஆண்டவர் சொல்லல. ஆமென். அப்ப நம்ம யாரா இருக்கணும் கர்த்தர் விரும்புறா, இஸ்ரவேலா இருக்கணும்னு விரும்புறா. இஸ்ரவேல் யாரு? நம்முடைய பாவங்களை அறிக்கை இடுகிறவன் இஸ்ரவேல். பாவத்தை அறிக்கையிடாம மறைச்சு மூடி வைக்கிறவன் யாக்கோபு. ஆமென். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா இங்க இதை பத்தி எழுதப்பட்டிருக்கதை என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ஆதியாகமம் 32:22 வாசிக்கலாம். ராத்திரியிலே அவன் எழுந்திருந்து தன் 2 மனைவிகளையும் தன் 2 பணிவிடைக்காரிகளையும் தன்னுடைய 11 குமாரரையும் கூட்டிக் கொண்டு யாப்பேக்கு என்னும் ஆற்றை கடந்தான். அவர்களையும் சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவையும் அக்கறைப்படுத்தினான். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு தொடை சந்தை தொட்டார். தொடை சந்து சுலுக்கிட்டு அவர் நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். அவர் உன் பேர் என்னவென்று கேட்டார். அப்ப யாக்கோபு அப்படின்னு அர்த்தம், இதுவரைக்கும் காலையில இருந்து சாயங்காலம் இருந்து விடியற் காலம் வரைக்கும் சர்ச்சுக்கு போனாரு, ஜெபம் பண்றாரு, பைபிள் படிக்கிறாரு, கை தட்டாரு, பாட்டு பண்ணாரு, வந்துனே இருக்கிறார். இது வரைக்கும் அவர் யார் அப்படின்னு சொன்னா யாக்கோபு. அப்ப யாக்கோபுனா யாரு? அன்னைக்கு எழுத்தின்படி யாக்கோபு. இன்னைக்கு ஆவியின்படி என்ன? நாம் செய்த தவறுகளை அறிக்கை செய்யாத வரைக்கும் நம்ம யாரு? யாக்கோபு. இன்னைக்கு எவ்வளவு பேர் ஒவ்வொரு நாளும் நம்ம படுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் காலையில இருந்து
பல வேலைகளை செய்கிறோம், பல இடத்துக்கு போகிறோம், பல விதமான வார்த்தைகளை பேசுகிறோம், பல பேரை சந்திக்கிறோம், பல காரியத்தை பார்க்குறோம், பல யோசனைகளை யோசிக்கிறோம் இல்லையா? படுக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளவு பேர் ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் நான் என்ன தவறு செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு உட்காந்து ஒரு 2 நிமிஷம் உட்காந்து இதெல்லாம் ஆண்டவர் பார்வைக்கு தப்பா இருக்குது அப்படின்னு யோசிச்சு இவரோட அவசரப்பட்டோ இல்லை தெரியாமலோ இல்லை தெரிஞ்சோ இல்லை சூழ்நிலை நிமித்தமாகவோ நாம் செய்த தவறுகளை ஆண்டவரே நான் தவறு பண்ணிட்டேன்ப்பா, இது தெரியாம டக்குன்னு வந்துடுச்சு, தெரியாம நான் செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சுக்கோங்கப்பா, இதுக்கு மேல நான் என்ன செய்ய மாட்டேன், இப்படி செய்ய மாட்டேன், இப்படி பேச மாட்டேன், இப்படி பார்க்க மாட்டேன், இப்படி யோசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி படுக்கிறதுக்கு முன்னால தன் இருதயத்துல தேவனோடு கூட ஒப்பரவாகி அதுக்கப்புறம் தூங்க போறது எவ்வளவு பேர்னு கேட்டா எவ்வளவு பேர் கையை உயர்த்தவங்க எனக்கு தெரியாது. ஆமென். நம்ம ஒவ்வொரு நாளும் பல பேரை சந்திக்கிறோமா? ஒவ்வொரு நாள் என்ன செய்யறோம்? பல பேரை சந்திக்கிறோமா? பல பேர் கூட பேசுறோமா? பல பேரோட பழகுறோமா? பல பேரோட என்ன செய்யறோம்? பழகுறோம் இல்லையா? பல பேரோட கூட பழகுறோம், பல இடத்தை பார்க்கிறோம், பல விஷயத்தை பார்க்கிறோம், பல பொருளை வாங்குறோம், பல இடங்களுக்கு போறோம். இப்படி போகிற இடங்களில நம்மள அறியாமலேயே நாம் தப்பு செய்வதற்கு என்ன இருக்குதுன்னா வாய்ப்பு இருக்கு. நீங்க கை வச்சுன்னு 4ஆம் சங்கீதம், சங்கீதங்களின் புஸ்தகம் 4ஆம் சங்கீதத்துக்கு நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா 4ஆம் சங்கீதம் 4வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். 4ஆம் சங்கீதம் 4வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாத இருங்கள், உங்கள் படுக்கையிலே உங்கள் இதயத்தில் என்ன செய்யுங்க? பேசிக்கொண்டு உங்க இருதயத்துல என்ன பண்ணிருங்க? பேசிக்கொண்டிருங்க. பேசிக்கொண்டு என்ன இருங்க? எப்போ? நைட்ல படுக்க பொறுத்த மாதிரி என்ன செய்யும்? நைட்ல படுக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யும்? உன் இருதயத்துல நீ பேசுன்ற. உன் இருதயத்துல என்ன பேசுறது? நான் என்ன செஞ்சிருக்கேன் ஆண்டவரே, இந்த காலை முதல் எங்கெங்கெல்லாம் நான் போனேன், எதெல்லாம் நான் பார்த்தேன், யார்கிட்டலாம் பேசினேன், என்னவெல்லாம் நான் பேசினேன், என்னவெல்லாம் யோசனை பண்ணேன் என்பதை அறிந்து எதெல்லாம் தேவன் நமக்கு தவறுன்னு சொல்லி உணர்த்துறாரோ, ஆண்டவரே இந்த இடத்துல நான் போயிருக்க கூடாது, நான் என்ன செஞ்சுட்டேன், நான் போயிட்டேன், என்னை மன்னிச்சுக்கோங்கப்பா, இதுக்கு மேலே நான் என்ன செய்ய மாட்டேன், அப்படி போக மாட்டேன் அப்படின்னு நான் அறிக்கை பண்ணாத வரைக்கும் நான் யாக்கோபு. நான் யாரு? யாக்கோபுனா யாரு? நான் செய்த பாவத்தை நான் மறைக்காம அறிக்கை பண்ணுகிற வரைக்கும் நான் யாக்கோபு. அப்போ இவனே சொல்றார், உன் பேர் என்ன? இப்போ அதிகம் 32 கேட்கிறார் இல்லையா? என் பேர், உன் பேர் என்ன? உடனே சொல்றார் 26வது வசனத்துல 27ஆம் வசனம், அவர் உன் பேர் என்ன என்று கேட்டார். இப்ப யாக்கோபு அப்படின்னா என்ன? நான் ஆளுங்கட்ட மாத்தி மாத்தி பேசுவேன் அப்படின்னு அர்த்தம். என்ன சொல்றாரு? நான் ஆளுங்கட்ட என்ன செய்வேன்? ஒரு ஆள்கிட்ட பேசுற மாதிரி இன்னொரு ஆள்கிட்ட என்ன செய்ய மாட்டேன், பேச மாட்டேன். பேச்சை மாத்தி மாத்தி நான் பேசுவேன். பேச்சை மாத்தி மாத்தி பேசுறது இல்லையா? இப்ப என்கிட்ட ஒரு மாதிரி பேசுவீங்க இல்லையா? தமிழ்கிட்ட பண்ண எப்படி பேசுவீங்க? அதே மாதிரி பேசினா அவங்க யாக்கோபு கிடையாது. மானா என்ன? என்கிட்ட ஒரு மாதிரி பேசிட்டு இவங்கிட்ட ஒரு மாதிரி பேசிட்டு இந்த பிள்ளைகிட்ட ஒரு மாதிரி பேசுவாங்கன்னா அவங்க தான் யாருன்னா இன்னைக்கு யாக்கோபு. பேச்சு என்ன செய்யக்கூடாது? மாத்தி மாத்தி பேசக்கூடாது. பேச்சிய இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் சொல்றது, இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் என்ன சொல்றது? இந்த யாக்கோபு பல அர்த்தங்களை பல விதத்துல பேசியிருக்கிறோம் இல்லையா? இன்னைக்கு ஆண்டவர் தீர்க்கமா நமக்கு என்ன சொல்றாரு? பேச்சை மாத்தி மாத்தி பேசாம, பேச்ச எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி பேசு, எல்லார்கிட்டையும் ஒரே விதமா பேசு, ஒரே வார்த்தையை பேசு, ஒரே மாதிரி பேசு இல்லையா? என்கிட்ட ஒரு மாதிரி, இவங்க கிட்ட ஒரு மாதிரி, அவங்க கிட்ட ஒரு மாதிரி, அட்டவங்க கிட்ட ஒரு மாதிரி. இப்ப பேச்ச என்ன செய்யாத? மாத்தி மாத்தி பேசாதப்பா பேச்ச. அப்ப பேச்ச மாத்தி மாத்தி பேசினத இன்னைக்கு நான் அறிக்கை பண்ணா நான் இஸ்ரவேலை கத்தனை மாத்துவான். நான் மாத்தி மாத்தி பேசினதை நான் மறைச்சிட்டு நான் அப்படியே தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனா நீ யாக்கோபா தான் இருக்கணும். யாக்கோபை தேவன் சத்ரு கையிலும் ஒப்பு கொடுப்பாரு, மனுஷன் கையிலும் ஒப்பு கொடுப்பாரு. இப்ப யாக்கோபா இருக்கிறார் இல்லையா? இப்ப என்ன சொல்ல, என்ன போகட்டும் என்ன விடணும் சொன்னாரு, என்ன ஆஸ்வதின்னு கேட்கிறார் இல்லையா? இப்ப இங்க யாக்கோபுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த 32ஆம் அதிகாரம் முதல் பக்கம் திருப்பினீங்கன்னா 7ஆம் வசனம் கொஞ்சம் பாருங்க பார்க்கலாம். 7ஆம் வசனம் 8வது வசனமே அந்த ஆட்கள், நான் சொல்றது 32ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், அந்த ஆட்கள் யாக்கோபினிடத்துக்கு திரும்பி வந்து
நாங்கள் உங்கள் சகோதரனாகிய ஏசாவினிடத்திற்கு போய் வந்தோம். அவர் 400 பேரோட கூட உன்னை எதிர்க்க வரான்றான். என்ன வரான்? இப்ப ஏசா 400 பேரோட உன் மேல பயங்கர கோமா இருக்கிறான். அதனால 400 பேரை கூட்டின்னு வந்து உன்னை அழிக்கிறதுக்கு வரான். அப்ப இந்த ஏசாவின் கையில யாக்கோபை ஆண்டவர் ஒப்பு கொடுக்காம இருக்கணும்னா அவன் யாக்கோபா இருக்கக்கூடாது, இஸ்ரவேலா மாற்றப்படணும். ஆமென். நம்ம மேல யார் கோமா இருக்கிறாங்களோ அவங்க கையில நம்மள ஆண்டவர் ஒப்பு கொடுக்காம இருக்கணும்னா, நம்ம மேல யார் கோமா இருக்கிறாங்களோ அவங்க கையில நம்மளை ஒப்பு கொடுக்காம இருக்கணும்னா இன்னைக்கு தேவன் என்ன எதிர்பார்க்கிறான்? ஒன்னும் புரிய மாட்டிருக்கு. ஒன்னும் புரியலையா? தூக்கம் நினைப்பில் இருக்கிறீங்களா? நான் தூக்கம் தெரிஞ்சிடுச்சா? பட் ஒன்றும் புரியலையே. ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி அப்படியே ஏன மலை போன சுண்ணாம்பு கேட்குற மாதிரி உட்காந்துக்கிறீங்களே. அப்போ புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும்? யாக்கோபா இருந்தான்னா நம்ம மேலே யார் கோமா இருக்கிறானோ அவங்க கையில் ஆண்டவர் ஒப்பு கொடுத்துருவார். இப்போ இது வரைக்கும் யாக்கோபு என்ன செய்வே இல்லை. இது வரைக்கும் அதாவது விடியற வரைக்கும் ஒப்பு கொடுக்குற மாதிரி தான் 400 பேரோட ஏசா வரான். அவன் மேலே கத்த என்ன செய்ய விரும்புறாரு? ஒப்பு கொடுக்க ஆயத்தமாயிட்டார். நான் போறேன், நீங்க என்ன பண்ணிக்கோப்பா, அவன் என்ன வேணா பண்ணிட்டு நீ என்ன வேணா எப்படியோ போய் எனக்கு தெரியாது அப்படின்னு கிளம்பிட்டார். யாரு? ஆண்டவர் விடிய காலம் கிளம்பிட்டார். எப்படி கிளம்பல? ஒப்பு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கிளம்பல. நீ ஆச்சும் அண்ணனாச்சும் எப்படியோ போங்க, நான் என்ன செய்ய மாட்டேன், உனக்கு வர்ற ஆபத்தை நான் தடுக்க மாட்டேன், உனக்கு வர்ற பாதிப்பை நான் தடுக்க மாட்டேன், உன்னுடைய பிரச்சனையை தடுக்க மாட்டேன், உன் போராட்டத்தை தடுக்க மாட்டேன், உன் இழப்பை என்ன செய்ய மாட்டேன், நான் தடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எப்படியோ போங்க, நான் நினைக்க நீ சொல்லல, நீ எப்படியோ போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்யறாரு? விடிய காலம் கிளம்பிட்டாரு. இப்போ உடனே கேட்க, ஐயா இல்ல என்ன எப்படியாச்சும் நான் அழைச்சு வச்சு போங்க, காப்பாத்திட்டு போங்க அப்படின்னு கேட்கும் தான் சொல்றாரு, நீ யாருன்னு கேட்கிறான் இல்லையா? இப்ப அவன் என்ன சொல்றான்? நான் யாக்கோபு. அப்ப யாக்கோபுனா என்ன அர்த்தம்? நான் மாத்தி பேசினேன். நான் மாத்தி என்ன செஞ்சது? நான் பேசுறது உண்மைதான். நான் பேச்ச மாத்தி பேசுறது உண்மைதான். அப்ப தேவனுக்கு என்ன விரும்புறா? பேச்ச மாத்தி பேசுறத இன்னைக்கு அறிக்கை பண்ணு. பேச்ச மாத்தி பேசணும்ல. அவன் கட்ட ஒரு மாதிரி, இவன் கட்ட ஒரு மாதிரி, அவன் கட்ட ஒரு மாதிரி, வீட்டுல ஒரு மாதிரி, வெளியே ஒரு மாதிரி, ஃப்ரெண்டு கட்ட ஒரு மாதிரி, எதிரி கட்ட ஒரு மாதிரி, அப்படி மாத்தி பேசணும்ல. அப்படி மாத்தி பேசணும் இன்னைக்கு அறிக்கை பண்ணி விட்டுரு. அப்படி விட்டுட்டேன்னா உன் மேல யார் கோமா இருக்கிறாங்களோ அவங்க கையில உன்னை ஒப்பு கொடுக்க மாட்டாரு, நம்மள ஒப்பு கொடுக்க மாட்டார். அப்படி இல்லைன்னா கட்டாயமா ஒப்பு கொடுத்துருவாரு. நீ காப்பாத்திக்கவே முடியாது. உடனே காப்பாத்திக்கவே முடியாது. யாக்கோபு ரட்சிக்கப்பட்டவரா? ரட்சிக்கப்பட்டவர். ஆனா என்ன செய்யல? இது வரைக்கும் யாக்கோபா தான் இருக்கிறார். என்ன யாக்கோபு? மாத்தி பேசுறல்ல. மாத்தி பேசாத. பேச்ச மாத்தி பேச நீ பரலோகமே போக முடியாது. பேச்ச மாத்தி பேசினா நீ பரலோகமே என்ன செய்ய முடியாது? போக முடியாது. பேச்ச மாத்தி பேசினா பரலோகமே நீ என்ன செய்ய முடியாது? போக முடியாது. 15ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் பாருங்க. 15ஆம் சங்கீதம் 4வது வசனம் பாருங்க. சங்கீதம் 15 4வது வசனம் பாருங்க. ஆகாதவன் பார்வைக்கு தீர்ப்பாளவன், கர்த்தருக்கு பயந்தவனையோ கடன் பண்ணுகிறான். ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாம நடக்கிறான். என்ன செய்யறானா? பேச்ச மாத்தாத. கர்த்தர் தீர்க்கமா சொல்றார், பேச்ச மாத்தி பேசாத. பேச்ச ஒருத்தர் கட்ட ஒரு மாதிரி, இன்னொருத்தர் ஒரு மாதிரி, பேச்சு மாத்தி பேசாத. ஒரே மாதிரி பேசு. எல்லார்கிட்டையும் சொல்லு, வாய் தருங்க. எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி பேசு. ஒரே மாதிரி பேசு. ஆளு கேட்டபடி மாத்தாத. இந்த பச்சைவனம் பாத்தீங்களா? இந்த பச்சைவனம் என்ன பண்ணும்? நேரத்தை மாற்றிக்கினே இருக்கும் இல்லையா? கொஞ்ச நேரம் மஞ்சள் கலர்ல இருக்கும், அப்புறம் பச்சை கலர்ல இருக்கும், அப்படி ப்ளூ கலர்ல மாறும், அப்படி மாறிக்கினே இருக்கும் இல்லையா? ஏன்னா பச்சை போனா நீ இல்ல, நீ ஒரு ஆண்டவருடைய புள்ள தானே, நீ ஒரு ஆண்டவருடைய புள்ள தானே, நீ ஒரு தேவனுடைய புள்ள தானே, நீ பைபிளை சுமக்கிற ஆள் தானே, நீ ஏசப்பான்னு சொல்ற ஆள் தானே, நீ ஏசப்பான்னு ஆண்டவரை பாடுற ஆள் தானே, ஆண்டவரை துதிக்கிற ஆள் தானே. நீ என்ன செய்யாத? பச்சை ஓனானா இருக்காத. என்னமா இருக்காத? பச்சை ஓனானா இருக்காத. அது இன்னொரு பண்ண சொல்லுவாங்க, எங்க ஊர்ல சொல்லுவாங்க பச்சைவந்தின்னுவாங்க. அந்த ஊர்ல அவங்க எப்படி சொல்றது தெரியல, எங்க ஊர்ல சொல்லுவாங்க அது பச்சைவந்தின்னுவாங்க. என்னவா? எதுக்கு அங்க போய் ஒட்டிக்குவான். அது கேட்டா என்ன செய்யறது? தானே மாத்திக்கிறது. பேச்ச மாத்தி பேசாது. அதான் கதை தீர்க்கமா சொல்றது. பேச்ச மாத்தி எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி பேசு.
எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி பேசு, எல்லார் இடத்துலும் ஒரே மாதிரி பேசு. பேச்ச மாத்தி மாத்தி பேசுறன்னா அது கர்த்தர் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டான். அவன் தான் யாக்கோபு. அவன் தான் யாரு? அவன் தான் யாரு? யாக்கோபு. இது அப்படி எப்படி புரிஞ்சுக்கிறது? நீங்க சொல்றது உண்மைதானா அப்படின்னு கேட்டீங்கன்னா 27ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. ஆதியாகமம் 27ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. ஆதியாகமம் 27ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அதுக்கு 27 6ஆம் வசனத்தை வாசிங்க. 6வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ரெபெக்கா தன் குமாரனாகிய யாக்கோபை நோக்கி உன் தகப்பன் சகோதரனாகிய ஏசாவை அழைத்து நான் புசித்து. இப்ப ரெபெக்காளுக்கு முன்னாடி யாக்கோபு யாரு? யாக்கோபு இல்லையா? ரெபெக்காளு கிட்ட யாக்கோபு என்ன சொல்றான்? நான் யாரு அப்படின்னு கேட்ட என்ன சொல்லுவான்? நான் யாக்கோபுன்னு சொல்ல. அம்மா கிட்ட என்ன சொல்றான்? நான் யாக்கோபு அப்படின்னு சொல்றான் இல்லையா? 20ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 20ஆம் வசனத்துல இருந்து அப்பொழுது ஈசாக்கு தன் குமாரனை நோக்கி என் மகனே இது உனக்கு இத்தனை சீக்கிரமா எப்படி அகப்பட்டது என்றான். அவன் கர்த்தர் கேட்கிறான். அடுத்த வசனம். அப்பொழுது ஈசாக்கு யாக்கோபை நோக்கி என் மகனே நீ என் குமாரனாகிய ஏசாதானோ ஏசாதானோ என்று நான் உன்னை தடவி பார்க்கும்படி. 19ஆம் வசனத்தை கூட வாசிப்பா. 19ஆம் வசனத்தை வாசி. அப்பொழுது யாக்கோபு தன் தகப்பனை நோக்கி நான் உமது மூத்த மகனாகிய ஏசா. 18ஆம் வசனம். அவன் தன் தகப்பனிடத்தில் வந்து என் தகப்பனே என்றான். அதற்கு அவன் இதோ இருக்கிறேன் என்றான். நீ யார் என் மகனே என்றான். அப்பொழுது யாக்கோபு தன் தகப்பனை நோக்கி நான் மூத்த மகனாகிய ஏசா. அப்பா கிட்ட போன அம்மா கிட்ட போன என்ன சொல்றான்? யாக்கோபுன்றான். அப்பா கிட்ட போன என்ன சொல்றான்? ஏசனா. சில பிள்ளைங்க இருப்பாங்க பாத்தியா, அப்பா கிட்ட ஒரு மாதிரி பேச அம்மாட்ட ஒரு மாதிரி பேச பாத்தீங்களா? சில பிள்ளைகள் இருக்கு இல்லையா, அப்பாட்ட என்ன செய்யும்? ஒரு மாதிரியா பேசும் இல்லையா? அப்பா கிட்ட ஏதாவது வாங்குற வரைக்கும் அப்பாட்ட ஒரு மாதிரியா பேசும். அப்புறம் என்ன பண்ணும்? அம்மா கிட்ட ஒரு மாதிரியா பேசும் இல்லையா? அப்பா சொல்றதையே அம்மா கிட்ட போய் மாத்தி சொல்ற பிள்ளைங்க இருக்குதா? அப்பா பேசுகிற வார்த்தை ஒருவேளை மனைவியை பத்தி ஏதோ பேச கோவம் ஏதோ பேசான்னு வச்சுக்கோ. ஏன் அப்படி வந்த உடனே இப்படி எல்லாம் அம்மா என்ன பண்ணாங்க, உன்னை பத்தி பேசினாங்க அப்பா அப்படின்னு சொல்ற தங்கமான பிள்ளைங்க இருக்குதா? இருக்குதா இல்லையா? இருக்குதுங்க இல்லையா? அதே வீட்டுக்காரனை பத்தி வீட்டுக்காரன் என்ன பண்ணிருப்பான்? ஏதோ ஒரு கோபத்தை ஏதோ பேசிட்டு இருப்பான் இல்லையா? அடி அப்பா வந்த உடனே அப்பா அம்மா என்ன பண்ணாங்க, இப்படி எல்லாம் உன்னை பத்தி பேசினாங்க அப்படின்னு சொல்லி பேசாத வார்த்தையை சேர்த்து சொல்ற பிள்ளைங்க இருக்குதா? இதெல்லாம் ரொம்ப தங்கமான பிள்ளைங்க. இதெல்லாம் வீட்டுல பிறந்தா ரொம்ப அபூர்வமான பிள்ளைங்க, ரொம்ப தங்கமான பிள்ளைங்க இல்லையா? உடனே நான் வரும் வீட்டுல ஆகா என்ன ஏன் நான் இல்லாத நேரத்தில் ஏன் இப்படி பேச அவன் பேசுவான் இல்லையா? நான் பேச உனக்கு எப்படி தெரியும் அவன் பேசுவான் இல்லையா? ஆகமத்து என்ன ஆயிரும்? ஒன்னாக இருக்கிறப்ப மூணா மாறு இல்லையா? தங்கமான பிள்ளைங்க இல்லையா? இப்படிப்பட்ட பிள்ளைங்க இருக்குதா? இருக்குது இல்லையா? அதே மாதிரி பிள்ளைங்க மட்டும் தங்கமான பிள்ளைங்க இல்ல இல்லையா? அத பெத்தது எப்படி இருக்கு? பேச்ச மாத்தி மாத்தி பேசாத. யாரு கிட்ட பேச ஒரே மாதிரி பேசு, ஒரே வார்த்தையே பேசு, ஒரே மாதிரி பேசு. ஒரே வார்த்தையா? அம்மா கிட்ட போனா யாக்கோபுனா அப்பாட்ட போனா யாதான் சொல்லணும்? யாக்கோபுன்னு தான் சொல்லணும் இல்லையா? அதான ஒழுங்கு. நீ யாக்கோபு தானே, நீ யாக்கோபு தானே. அம்மா கிட்ட ஒரு மாதிரியா பேசுற, அப்பா கிட்ட போனா ஒரு மாதிரியா பேசுற, தெருவுக்கு போனா ஒரு மாதிரியா பேசுற, சர்ச்சுக்கு போனா ஒரு மாதிரியா பேசுற, சர்ச்சை விட்டு வெளியே போனா ஒரு மாதிரியா பேசுற, வேலை செய்யற இடத்துக்கு போனா ஒரு மாதிரி பேசுற, வீட்டுக்கு வந்தா ஒரு மாதிரி பேசுற. நீ என்ன பச்சை வந்தியா? நீ என்ன பச்சை போனானா? நீ இல்ல நீ ஒரு ஆண்டோடைய பிள்ளை தானே, ஆண்டோட பிள்ளை தானே. அப்ப ஆண்டோட என்ன செய்யக்கூடாது? இப்ப யாக்கோபு என்ன செய்யறாரு? இங்க வந்தா இங்க ஒரு மாதிரி, அங்க போனா அங்க ஒரு மாதிரி, அங்க போனா அங்க ஒரு மாதிரி. அப்ப இடத்துக்கு கேட்டாம என்ன பண்ணிட்டே இருக்கிறாரு? பேச்ச மாத்தி பேசிட்டே இருக்கிறார். பேச்ச மாத்தாத. பேச்ச மாத்தினா நீ பரலோகமே போக முடியாது. அதான் ஆண்டவர் சொல்ல என்ன சொல்றா? ஆணையிட்டது நஷ்டம் வந்தாலும் என்ன செய்யணுமா? தவறாம நடக்கணுமா? பேச்ச மாத்த கூடாதான். பேச்ச என்ன செய்யக்கூடாது? பேச்ச மாத்தக்கூடாது. பேச்ச மாத்தினா ஆணுடைய கோபம் வரும்னு பிரசங்கில சொல்றார். பிரசங்க 5ஆம் அதிகாரம் சொல்லுங்க. பிரசங்க 5ஆம் அதிகாரம் எடுங்க. பிரசங்க 5ஆம் அதிகாரம் எடுங்க. பிரசங்க 5ஆம் அதிகாரம் 1 2 3 4 கொஞ்சம் வேகமா வாசிங்க பார்க்கலாம். பிரசங்க 5ஆம் அதிகாரம் 1 2 3 வாசிங்க. நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். மூடர் பலியிடுவதை போல பலியிடுவதை பார்க்கிறோம், செவி கொடுத்து சேருவதே நலம். தேவ சமூகத்தில் துணிகரமா பேசாமல், மனம் பதறி ஒரு வார்த்தையை சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய். ஆதரவு வார்த்தை எப்படி இருக்கணும்? சுருக்கமா இருக்கட்டும். அடுத்த வார்த்தை சொல்றாரு,
சொப்பனம் பிறக்கிறத போல வார்த்தைகளின் திரட்சியினால் மூடனுடைய சத்தம் பிறக்கும். பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதிக்காத. அதில் மூடர்கள் பிரியப்படுகிறது இல்லை. நீ நேர்ந்து கொண்டதை செய். செய்யாத போவதை பார்க்க நேர்ந்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. அடுத்தது, உன் மாமிசத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கொடுக்காத. தெரியாம வந்துச்சு என்ன பண்ணாத, சொல்லாத. தெரியாம பேச சொல்ல போதும். தெரியாம என்ன பண்ணிட்ட சொல்லிட்டேன், தெரியாம வாயில வந்துருச்சு அப்படி சொல்லாத. என்ன சொல்ற, பேச்ச மாத்தி மாத்தி பேச. பேச்ச எல்லார்கிட்ட ஒரே மாதிரி பேசு, எல்லார்கிட்ட ஒரே மாதிரி பழகு, எல்லார்கிட்ட ஒரே மாதிரி நடந்துக்கும். பேச்ச என்ன பண்ணாத. அப்பா யாக்கோபு என்ன செய்றாரு, அம்மா கிட்ட போனா ஒரு மாதிரி பேசுறாரு, அப்பாட்ட போனா ஒரு மாதிரி பேசுறாரு இல்லையா. அப்பா கிட்ட போனா ஒரு மாதிரி, அம்மா கிட்ட போனா ஒரு மாதிரி. என்ன செய்யாத, பேச்ச மாத்தி மாத்தி பேசாத. அதான் கதை திரும்ப திரும்ப சொல்றேன். பேச்ச மாத்தி பேசாத. பேச்ச மாத்தி பேசாத. உண்மையா பேச முடிஞ்சா பேசு, இல்லையா கம்முன்னு இரு. உண்மையா பேச முடிஞ்சா இப்ப என்ன அம்மாட்ட போன என்ன சொன்ன, யாக்கோபுன்னு சொன்ன. அப்பாட்ட போனா என்ன சொல்லணும், யாக்கோபு தான் சொல்லணும். அப்படி பேச முடிஞ்சா பேசு, இல்லையா கம்முன்னு இரு. பேச்ச என்ன சொன்னாத, பேச்ச என்ன செய்யாத, மாத்தி மாத்தி பேசாத. அவ்வளவுதான். இங்க ஒரு மாதிரியே பேசுறது, அங்க ஒரு மாதிரியே பேசுறது, அங்க ஒரு மாதிரியே பேசுறது. ஆனாட்கள் என்ன செய்யறது, பேச்ச மாத்தி மாத்தி என்ன செய்யாத, ஒருத்தர் கட்டி மாத்தி பேசாத. அப்படி மாத்தி பேசுறவங்க தான் யாருன்னா யாக்கோபு. அப்ப யாக்கோபா இருக்கிற வரைக்கும் ஆண்டவர் சொன்னாரு, ஏசாகளை ஒப்பு கொடுக்கறத ஆண்டவர் ஒரு நாள் தடுக்கல. சாயங்காலம் போராடுறாரு, எங்க அண்ணன் விட்டுறாதீங்க, எங்க அண்ணன் கோபத்தை விட்டுறாதீங்க, எங்க அண்ணன் கொன்னுடுமா, எங்க அண்ணன் அழிச்சிருமா, எங்க அண்ணன் கிட்ட விட்டுறாதீங்கப்பா அப்படின்னு கேட்டா அவர் பதில் பேச்சே பேசல. ஏன், நீ யாக்கோபா இருக்கிற வரைக்கும் உன்னை எதிரி கையில ஒப்பு கொடுக்க ஆண்டவர் ஒரு நாள் தயங்க மாட்டார். எதிரி கையில ஒப்பு கொடுக்கிறதுக்கு ஆண்டவர் ஒரு நாள் தயங்க மாட்டார். ஆனா உடனே சொல்றாரு, ஐயா நீங்க இது வரைக்கும் நம்ம ஒப்பு கொடுக்கறத பத்தி என்ன செய்யவே இல்லை, நீங்க தடுக்கவே இல்லை, ஒப்பு கொடுக்க மாட்டேன்னு என்ன செய்யவே இல்லை, நீங்க சொல்லவே இல்லை. என்னை எப்படியாச்சும் ஆசை காப்பாத்திருங்க, எங்க அண்ணன் கையில காப்பாத்திருங்க, எதிரி கையில காப்பாத்திருங்க அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் கேட்கிறாரு, உன் தப்ப நீ என்ன செய்யணும், நீ அறிக்கை பண்ணணும். உன் தவறு என்ன செய்யணும், என்ன தப்பு, என்ன தப்பு, மாத்தி மாத்தி பேசணும்ல. தப்புல பல தவறு இருக்கு இல்லையா, பாவத்துல பல பாவம் இருக்கு. என்ன பாவத்தை இன்னைக்கு நான் அறிக்கை பண்ணணும், என்ன தப்ப நான் அறிக்கை பண்ணணும். எங்க அம்மா கிட்ட போன ஒரு மாதிரியே பேசினேன், எங்க அப்பாட்ட போன ஒரு மாதிரியே பேசினேன், சபைக்கு வந்தா ஒரு மாதிரியே பேசினேன், ஊருக்கு போனா ஒரு மாதிரியே பேசினேன், ஊழிக்கு போனா ஒரு மாதிரியே பேசினேன், வேலைக்கு போனா ஒரு மாதிரியே பேசினேன். அப்படி இடத்துக்கு தான் என்ன பண்ணினே இருக்கிறேன். அந்த ஊருக்கு மாதிரி உடக்க மாத்துவாங்க இல்லையா, பழமொழி தெரியுமா, ஊருக்கு மாத்திரம் என்ன செய்யணுமா, உடக்க மாத்திரம். உடக்கனா உடக்க அடிக்கிறத மாத்தணுமா. ஊருக்கு ஏற்றபடி எல்லா ஊர்ல ஒரே மாதிரி அடிக்க மாட்டாங்க, ஊருக்கு ஏற்றபடி மாற்றணும். சரியா, அது உங்களுக்கு புரியாது, அடிக்கிறவங்க தான் புரியும். எது இந்த அடிக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு புரியும். சரியா, இந்த அடிக்கிறதுலே திட்டதும் இருக்குதான், இந்த அடிக்கிறதுலே புகழ்ந்து பேசுறதும் இருக்குதான். அது அந்த பாசை அவனுக்கு தான் தெரியும், யாருக்கு தெரியாது, நமக்கு தெரியாது. அந்தந்த பாசை யாருக்கு தான் தெரியும். இப்ப தெலுங்குல பேசுற யாருக்கு புரியும், தெலுங்குக்காரவங்களுக்கு புரியும். தெலுங்குக்காரவன வந்து என்ன தெலுங்குல தெரியும் எனக்கு புரியாது. உங்களோட சிரிச்சினே திட்டம் உனக்கு புரியுமா, இப்ப தெலுங்குல உன திட்டம் உனக்கு எதனா புரியுமா, சிரிச்சினே திட்டுற இல்லையா, சிரிச்சினே உன திட்டுற எதனா புரியுமா, ஒண்ணும் புரியாது. ஆனா தமிழ்ல திட்டுனா உடனே புரிஞ்சுக்குது இல்லையா. அந்த மாதிரி சொல்றாரு. என்ன சொல்றாரு, ஊருக்கு ஏற்றபடி மாறாத, ஆளுக்கு ஏற்றபடி மாறாத, எப்பயும் ஒரே மாதிரி இரு. ஊருக்கு ஏற்றபடியும் மாறாத, உலகத்துக்கு ஏற்றபடியும் மாறாத, ஆளுக்கு ஏற்றபடியும் மாறாத, எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி இரு, மாத்தி மாத்தி பேசாத. அப்ப நீங்க என்ன அறிக்கை பண்ணணும், நான் யார் கட்டலாம் மாத்தி மாத்தி பேசணும். யார் கட்டலாம், இப்ப யாக்கோபு சொல்றாரு, ஐயா எங்க அப்பாட்ட யாத்தி பேசுறது உண்மைதான், எங்க அம்மாட்ட பேசுறது உண்மைதான். எங்க அம்மாட்ட பேச மாதிரி யார்கிட்ட பேசல, ரெண்டு பேரும் ஒரே கேள்விதான் கேட்டாங்க. நீ யாருப்பான்னு அம்மா கேட்டிருந்தா என்ன சொல்லியிருப்பான், நான் யாக்கோபுன்னு சொல்லியிருப்பான். அதே கேள்வி யாரும் கேட்டா, அப்பாவை கேட்டா, யாரா நீ, யாசான்னு சொல்லிட்டான் இல்லையா. அப்ப என்ன பேசுறான், மாத்தி மாத்தி பேசுறான். பேச்ச மாத்தாத, பேச்ச மாத்தி பேசுறத இன்னைக்கு அறிக்கை பண்ணிட்டு. இப்ப பேச்ச மாத்த பேசுறத அறிக்கை பண்ணாத வரைக்கும் நீ யாரதான் இருக்க முடியும், யாக்கோபா தான் இருக்கிற. இந்த யாக்கோபு நைட்டெல்லாம் ஜெபம் பண்ணாரு. எவ்வளவு ஜெபம் பண்ணாரு, நைட்டெல்லாம் ஜெபம் பண்ணாரு. எதுக்கு, எதிரி கேள்வி எப்படியாச்சும் காப்பாத்துக்கணும். ஆனா கர்த்தர் காப்பாத்தவே இல்லை. கதை என்ன செய்யவே இல்லை. வந்தது உண்மைதான், பார்த்தது உண்மைதான். என்னப்பா சொல்றா, பாடு ஜெபம் பண்ணிக்கிறான். அவர் பாடு தூக்கிட்டாரு. யாரு, இப்ப நான் பாடு பேசுற பண்ணி தூக்கிறீங்க இல்லையா, அந்த மாதிரி என்ன பண்ணிட்டாரு,
இப்ப யாக்கோபு பயங்கரமான சின்சியரா ஜெபம் பண்றாரு இல்லையா, பயங்கரம் என்ன பண்றாரு, அப்படியே ஆவி நிரம்ப ஆண்டவரே ஆண்டவரே அப்படியே ஜெபம் பண்றாரு. அவர் தூங்கிட்டார். ஏன்? நீ ஜெபிக்கணும் கேட்கட்டும் தானே தூங்காம இருக்க. அவன் விட்டா சரி என்னவோ பெண் இருப்பா நான் தூங்கி எழுந்துறேன் அப்படின்னு தூங்கிட்டார் இல்லையா. இப்ப காலை எழுறார், சரிப்பா டைம் ஆச்சு, பொழுது பிடிச்சி 6 மணி ஆச்சு, நான் என்ன செய்யறேன், நான் கிளம்புறேன். அப்ப நான் ஜெபம் பண்ணதெல்லாம் ஓ ஜெபம் பண்ணியா, என்ன ஜெபம் பண்ண, கண்ணோட காப்பாத்து. அப்படியா? நீ யாரு, உனக்கு உன் தப்பு நீ அறிக்கை பண்ணியா? நீ யாக்கோபா இருக்கிற வரைக்கும் என்ன செய்ய மாட்டேன், உன்னை தடுக்க மாட்டேன். நீ இஸ்ரவேலா மாற்றப்பட்டாதான் உன்னை நான் தடுப்பேன். ஆனாதான் சொல்றாரு இஸ்ரவேலு உன்னை எப்படி நான் ஒப்பு கொடுப்பேன். நீ இஸ்ரவேலா மாற்றப்படல, யாக்கோபா இருக்கிறவங்க என்ன பண்ணிருப்பேன், உன்னை ஒப்பு கொடுக்க ஒண்ணு கவலைப்படல. ஆனா இஸ்ரவேலா மாறிட்டல்ல, உன்னை எப்படி நான் ஒப்பு கொடுப்பேன், உன்னை எப்படி நான் ஒப்பு கொடுப்பேன். அதான் ஓசியா 11:8. என்னது, எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். அப்ப கர்த்தர் எதிரி கையில நம்மளை ஒப்பு கொடுக்காம இருக்கிறனா நாம யாக்கோபா இருக்க கூடாது. யாரா இருக்கணும், இஸ்ரவேலா நாம இருக்கணும். யாக்கோபு யாரு, செஞ்ச தப்ப அறிக்கை பண்ணாத இருக்கிறவன் யாக்கோபு. செஞ்ச தப்ப அறிக்கை பண்றவன் உடனே சொல்ற 32. இப்ப 32 வாசி, அடுத்த வருஷம் வாசி. அவர் 27. அவர் உன் பேர் என்ன என்று கேட்டார், யாக்கோபு என்றார். அப்பொழுது அவர் இனி உன் பேர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும். அப்ப இஸ்ரவேல் யாரு, நான் செஞ்சது உண்மைதான். என்ன செஞ்சேன், பேச்ச மாத்தி மாத்தி பேசுறது உண்மைதான்ப்பா. எங்க அப்பாட்ட ஒரு மாதிரி பேசிட்டேன், எங்க அம்மாட்ட ஒரு மாதிரி பேசிட்டேன், எங்க அப்பா சொன்னதை எங்க அம்மா கிட்ட வேற மாதிரி சொன்னேன், எங்க அம்மா சொன்னதை நான் வேற மாதிரி எங்க அப்பாட்ட சொன்னேன், ஊழியக்கார சொன்னதை சபை மக்கள் கிட்ட வேற மாதிரி என்ன பண்ணிட்டேன் சொல்லிட்டேன், வேற மாதிரி பேசிட்டேன், இப்படி என்ன பேசுறது உண்மைதான், என்ன மன்னிச்சுக்கோங்க அப்பா அப்படின்னு சொல்லி அறிக்கை பண்ணாத வரைக்கும் உன்னை எதிரிக்கையில ஒப்பு கொடுக்கறத ஆண்டவர் தடுக்கவே மாட்டார். என்ன செய்ய மாட்டா, என்ன செய்ய மாட்டா, தடுக்கவே மாட்டா. நாம 400 பேர் வந்து இருக்கிறான். எதுக்கு, இவன் தலையை பற்றத்துக்கு இல்லையா. கிட்ட பொழுது விடிய விடிய அப்படியே இவனுக்கு குளிர் காய்ச்சல் வந்துடுச்சு. என்ன வந்துடுச்சு, எந்த நிமிஷம் நாம என்ன பண்ணுமா, நம்மளை வந்து வெட்டிடுமா, நம்மளை வந்து அழிச்சிடுமா. உண்மைதான். அழிக்காம இருக்கணும்னா உன் எதிரி கையில உன்னை ஒப்பு கொடுக்காம உன்னை தடுக்கணும்னா இன்னைக்கு ஒண்ணு செய்யி, நீ பேச்ச மாத்தி மாத்தி பேசுனத அறிக்கை பண்ணிடு. பேச்ச மாத்தி மாத்தி பேசுறது என்ன பண்ணிடு, அறிக்கை பண்ணிடு. அப்படி பேச்ச எப்படி அறிக்கை பண்ணணுமா தெரியுமா, எப்படி அறிக்கை பண்ணணுமா தெரியுமா, இங்க கை வச்சுக்கோங்க. எப்படி அறிக்கை பண்ணணுமா தெரியுமா, 1 ராஜாக்களின் புஸ்தகம் எப்படி அறிக்கை பண்ணணும்ன்றத அங்க ஆண்டவர் விளக்குறார் பாருங்க. 8ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா 48வது வசனம் கொஞ்சம் வாசிக்க பார்க்கலாம். தங்களை சிறைபிடித்துக் கொண்ட தங்கள் சத்துருக்களின் தேசத்திலே தங்கள் முழு இருதயத்தோடு தங்கள் முழு ஆத்மாவோடு உம்மிடத்தில் திரும்பி தேவரீர் தங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தங்கள் தேசத்திற்கும் தேவரீர் தெரிந்து கொண்ட இந்த நகரத்திற்கும் உம்முடைய நாமத்திற்கு நான் கட்டின இந்த ஆலயத்திற்கும் நேராக அவர்கள் சிறைப்பட்டு போயிருக்கிற தேசத்திலே தங்கள் உணர்வடைந்து மனம் திரும்பி பாவம் செய்து என்னவா, அப்ப ஏதோ ஆண்டவரே ஏதோ தெரியாம சொல்லிட்டு போ, அப்படி இல்ல. என்ன அடையணுமா, உணரணும். என்ன உணரணும், இவங்க கிட்ட நான் பேசுனது உண்மை. அதே போல இந்த பேச்சு இப்படி என்ன செஞ்சது, இவங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் மாத்தி கொஞ்சம் கூட்டி கொஞ்சம் குறைச்சு என்ன பண்ணிட்டேன், நான் சொல்லிட்டேன். ஏன், எப்படி சொன்னா அவங்களுக்கு கோபம் வருமா அந்த மாதிரி என்ன செஞ்சிருக்கிறேன், நான் பேசுறது உண்மைதான் அப்படின்னு நாம் உணர்வடையணும். ஏதோ சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிட கூடாது, எதிரில விட்டுறக்கூடாது. ஏசப்பா நான் தெரியாத பேசிட்டேன், தெரியாத சொல்லிட்டேன், மன்னிச்சுக்கோங்கப்பா அப்படின்னு வெறும் உதட்டளவுல சொல்லிட்டு போறது இல்ல. வெறும் உதட்டளவு என்ன பண்ணிடக்கூடாது, இன்னைக்கு பாவரிக்கைய செய்யக்கூடாது. செஞ்ச தப்ப வெறும் உதட்டளவுல மாத்திரம். என்ன உதட்டளவுல, ஒருவேளை நமக்கு ஒரு பாதிப்பு வந்துடக்கூடாது, ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது என்பதற்காக வெறும் உதட்டளவுல மாத்திரம் நீ அறிக்கை பண்ணிட்டு போகிறது கர்த்தர் விரும்பல. அதான் சொல்றாரு. என்ன சொல்றாரு, தாங்கள் உணர்வடைந்து என்ன அடையணுமா, உணரணும். என்ன உணரணும், ஆமா இப்படி நான் பேசுனது உண்மை, இப்படி நம்ம என்ன செய்யக்கூடாது, இப்படி பேசக்கூடாது அப்படின்னு உணர்ந்து. யார் உணரணும்,
எனக்கு நான் உணரணும், உங்களுக்கு நீங்க தான் உணரணும். உங்களுக்கு நான் உணர முடியாது, எங்களுக்கு நீ உணர முடியாது. உனக்கு நீ உணரணும், எனக்கு நான் உணரணும். என்ன உணரணும்? இவங்க கிட்ட இதை பேசினேன், ஆனா இவங்க கிட்ட இதை பேசும்போது என்ன பண்ணிட்டேன்? 4 வார்த்தை கூட்டி நான் பேசினேன். இவங்க கிட்ட நல்ல வார்த்தையை விட்டுட்டேன், ஆனா கோபப்படுற வார்த்தை என்ன பண்ணிட்டேன்? இப்ப பேசும்போது சில நல்ல வார்த்தை பேசியிருப்பாங்க இல்லையா, இந்த நல்ல வார்த்தை விட்டுருவாங்க, சொல்ல மாட்டாங்க. ஆனா எதை மட்டும் தான் சொல்லுவாங்க? அந்த கோபப்படுற மாதிரி வார்த்தையை சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி நான் பேசுறது உண்மை, நான் கூட்டினது உண்மை, நான் குறைச்சது உண்மை அப்படின்னு சொல்லி நான் உணர்வடையணும். அப்படி உணர்வடைந்து அப்படி மனதில் என்ன அர்த்தம்? இனிமே இப்படிப்பட்ட ஒரு தவறை என்ன செய்யக்கூடாது, செய்ய மாட்டேன்னு முடிவெடுத்து அறிக்கை பண்ணணும். நாங்கள் பாவம் செய்து நடந்தோம் என்று என்ன செய்யணும்? அறிக்கை பண்ணணும். அப்ப 3 கட்டளை செய்யணும். என்ன செய்யணும்? முதல்ல நான் உணரணும். முதல்ல செய்யணும் உணரணும். என்ன உணரணும்? ஆமா, நான் இத பேசினது உண்மைன்னு உணரணும். ரெண்டாவது இனிமே இப்படி செய்ய கூடாதுன்னு மனம் திரும்பணும். அடுத்து என்ன செய்யணும்? மனம் திரும்பணும். மூணாவது என்ன செய்யணும்? இப்படி செய்ய மாட்டோம்னு ஆண்டவர் கிட்ட அறிக்கை பண்ணணும். உணரணும், மனம் திரும்பணும், அறிக்கை பண்ணணும். இது 3 நடக்கணும். ஏதோ ஒரு கடமைக்காக வந்துட்டு என்ன செய்யுது? ஓ ஆண்டவரே தப்பு பண்ணிட்டோமா, ஏதாவது தெரியும். அது சில ரொம்ப பரிசுத்தம் இருக்கிறாங்க. ஏதாவது செஞ்சுருந்தா என்னவா என்னதான் தமிழ் சொல்லுவாங்க, பண்றது பக்கா வேலையா, அளக்கிறது முக்கா வரலாமா. பண்றது பக்கா வேலையா, அளக்கிறது முக்கா வரலன்னு தெரியாது. உங்களுக்கு மரக்காலம் தான் பிடிக்கும் இல்லையா? முக்கா மரக்காலம் இல்லையா? அளந்து கூலி வந்தா கூலி எப்படி போடணும்? ஃபுல்லா தான் அளந்து போடணும். பண்றது பக்கா வேலையா, அளக்கிறது முக்கா உங்க பண்ண சொன்னா முக்கா மரக்காலம், எங்க பண்ண சொன்னா முக்கா வல்லமா இல்லையா? நாங்க வல்லன்னு சொல்லுவோம், நீங்க மரக்காலன்றீங்க இல்லையா? நாங்க வல்லன்னு சொல்லுவோம். அப்ப அந்த வருஷத்து பண்றதெல்லாம் பக்கா வேலை இல்லையா? பண்றதெல்லாம் ஒட்டுமொத்த பேருந்து வேலை. அதை சரி அளக்கிறது எப்படியா? பக்கா முக்கா படி அளந்து போறதுதான். கர்த்தர் ஒரு நாள் கிரியை செய்ய மாட்டார். கர்த்தர் ஒரு நாள் கிரியை செய்ய மாட்டார். அப்ப தேவன் என்ன விரும்புறா? முதல்ல உணர்படி. என்ன உணர்படி? ஆமா, இந்த இடத்துல நான் அப்படி பேசுறது உண்மைதான் அப்படின்னு நீ உணரு. ரெண்டாவது என்ன செய்ய? மனம் திரும்ப. என்ன மனம்? இனிமே இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை என்ன செய்யவே கூடாது, செய்யவே கூடாது அப்படின்னு மனம் திரும்ப இல்லையா? மூணாவது என்ன? அறிக்கை பண்ண. உணர்ந்தாச்சு, மனம் திரும்பியாச்சு, ஆனா மனது என்ன பண்ணிடு? அறிக்கை பண்ணு. ஆண்டவரே இது செஞ்சது உண்மை, இனிமே நான் என்ன செய்ய மாட்டேன், நான் செய்ய மாட்டேன் என்று அறிக்கை பண்ணணும். இது 3ம் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நடந்தா கர்த்தர் நம்மளை மனுஷங்க கையில ஒப்பு கொடுக்க மாட்டா. இன்னும் சொல்ல போனா நம்ம மேல யார் ரொம்ப கோபமா இருக்கிறவங்களோ அவங்களால நம்ம பாதிக்கப்படாதபடி ஒரு மனுஷன் கையில கர்த்தர் நம்மளை என்ன செய்ய மாட்டா, ஒப்பு கொடுக்க மாட்டா. விடியற் காலம் வரைக்கும் அந்த உணராம மனம் திரும்பாம அறிக்கை பண்ணாத ஜோமனிகளே இருக்கிறாரு. அந்த ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் என்ன செய்யல? ஒரு நாளும் யாக்கோப்ப அந்த ஏசாக்களை ஒப்பு கொடுக்க மாட்டேன்னு சொல்லவே இல்லை. ஆண்டவர் பார்க்கிறா, அவன் அறிக்கை பண்ண உணர்ந்து மனம் திரும்பி அறிக்கை பண்ண பிறகு தேவன் என்ன செய்கிறான்? இனி உன் பேர் யாக்கோபு எனப்படாமல் என்னப்படுவான்? இஸ்ரவேல் எனப்படுவான். இந்த இஸ்ரவேலா மாற்றப்பட்ட பிறகு நம்ம முதல்ல வாசித்த 32:7 வாசிச்சோம் இல்லையா? என்ன வாசிச்சோம்? 400 பேரோட கூட எதிர்க்க என்ன செய்யறான்? வரான், உன்னை அழிக்கிறதுக்கு வரான். அந்த எதிர்க்க வந்தவன், அழிக்க வந்தவன் இப்ப என்ன செய்யறான் பாருங்க. 33ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 33ஆம் அதிகாரத்துல என்ன செய்யறான்னு கொஞ்சம் பாருங்க பார்க்கலாம். 33 2 3 4 வாசிக்க பார்க்கலாம். நேரம் என்னதுல 4ஆம் வசனம் வாசிக்க பார்க்கலாம். அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு வந்து அவனை தழுவி கழுத்த வெட்ட வந்தவன கழுத்தை கட்டி கொள்ற அளவுக்கு கர்த்தர் ஏன் மாத்தனா? மனுஷன் கையில தேவன் யாரை ஒப்பு கொடுக்கல? இஸ்ரவேலை ஒப்பு கொடுக்கல. ஏன் ஒப்பு கொடுக்கனா? அவன் மாற்றப்பட்டவனாக இருக்கிறான். ஆமென். அவன் என்ன இருக்கிறான்? மாற்றப்பட்டவனா இருக்கிறான். 400 பேரோட அவன் எழும்பும் போது இவன் யாக்கோபு, ஆனா கிட்ட வரும்போது இவன் இஸ்ரவேல். ஆமென். அப்ப சத்ருவை தாக்கறதுக்கு முன்னாடி நம்ம மாறிட்டோம்னா சத்ருவ கையில, மனுஷங்க கையில நம்மள ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு? ஒரு நாளும் ஒப்பு கொடுக்க மாட்டான். ஆனா எல்லா நேரத்திலும் எல்லா காலத்திலும் நான் அப்படியே இருப்பேன், நான் அப்படியே தான் இருப்பேன்னா மனுஷன் கையில ஒப்பு கொடுக்கறதையும் மனுஷன் நமக்கு செய்கிற தீமையை தடுக்கவும் ஆண்டவர் ஒரு நாளும் முற்பட மாட்டார்.
அப்ப மனுஷங்க தீமை செய்வாங்களா? மனுஷர்கள் தீமை செய்வாங்களா? செய்வாங்க. மனுஷரால் வருகிற தீமை எனக்கு வராம தடுக்கப்படணும்னா இன்னைக்கு நான் என்ன செய்யணும்? யாக்கோபா இருக்கக்கூடாது, இஸ்ரவேலா நான் மாறணும். ஆமென். மனுஷரால் வரக்கூடிய தீமைகள் தடுக்கப்பட வேண்டுமானா, மனுஷரால் வருகிற தீமை நமக்கு வராம இருக்கணும்னா நாம யாக்கோபா இருக்கக்கூடாது, இஸ்ரவேலா மாறணும். யாக்கோபு யாரு? யாக்கோபு யாரு? யாக்கோபு யாரு? தான் செய்த தவறுகளையும் பாவத்தையும் அறிக்கை பண்ணாதவன் யாக்கோபு. இஸ்ரவேல் யாரு? தான் செய்த பாவத்தை தன் இருதயத்தில் உணர்ந்து மனம் திரும்பி அறிக்கை செய்து விட்டு விடுகிறவர் இஸ்ரவேல். இன்னைக்கு நம்ம யாரா இருக்கிறோம்? சரி, என்ன பாவத்தை அன்னைக்கு அறிக்கை பண்ணணும்? மாத்தி மாத்தி பேசணுதான் அறிக்கை பண்ணணும். யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி. ஒரு ஆள்கிட்ட பேசணும் அதே வார்த்தைய அடுத்த ஆள்கிட்ட அப்படியேதான் பேசணுமா, இல்ல கூட்டணுமா, இல்ல குறைச்சமா? நமக்கு தெரியும் இல்லையா? நான் யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பேசணும் இல்லையா? இப்ப மகனை பத்தி அம்மா பேசிருக்கலாம் இல்லையா? மருமக காதல விழுது, மருமக என்ன செய்வா? வீட்டுக்கார மேல பாசம் இருக்க வீட்டுக்கார சொல்லுவாளா? சொல்லும் போது எப்படி சொன்னா? அப்படியே சொன்னாலா கூட்டி சொன்னா? அவளுக்கு தான் தெரியும் இல்லையா? ஆமாவா இல்லையா? புரியல தானே? உங்க மாமியாரும் உங்க வீட்டுக்காரனை பத்தி பேசலாம் இல்லையா? பேசுவாங்களா? ரொம்ப ரொம்ப மோசமா பேசுறோம்னு வச்சுக்கோங்களேன். யார பேசுறா? பெத்த பிள்ளையா அம்மா பேசுறா இல்லையா? உடனே வந்தவளுக்கு ரன் வந்துருச்சு, பயங்கர கோவம் வந்துருச்சு இல்லையா? அப்போ உடனே என்ன செஞ்சிருக்கணும்? ஏன் எங்க வீட்டுக்கார அப்படி பேசுறேன் அப்படின்னு அவங்க கிட்ட கேட்டிருக்கணும் இல்லையா? ஆனா அவங்க கிட்ட கேட்கல. என்னாச்சு? நேரம் அமைதியா இருந்தாச்சு. அப்படியே பல்ல கடிச்சு இருக்கிறான். சாயங்காலம் வருவான் இல்லையா? வீட்டுக்குள்ள வந்த உடனே அப்படி ஒரு பெரிய மூட்டை அவுக்கோ பாத்தியா? உங்க அம்மா தெரியுமா தெரியுமா ரொம்ப அம்மா அம்மான்னு குதிக்கிற, ரொம்ப அம்மா மட்டும் பாசம் பொங்குது, அப்படியே அம்மாவை தலையில தூக்கி வச்சு ஆடுற, இப்படி எல்லாம் உங்க அம்மா பேசுறா தெரியுமா உனக்கு? அப்படி ஒரு பெரிய மூட்டை அவுக்கோ பாத்தியா? இல்ல அம்மா பேசுறது அம்மா சொன்னா அப்படியே சொன்னியா, இல்ல எதனா கூட்டினே குறைச்சா உனக்கு தான் தெரியும், எனக்கு தெரியும் இல்லையா? அப்படி பேசியிருந்தா இன்னைக்கு மன்னிப்புக்கணும். என்ன கேட்ட? நீ பேசுறதா அம்மானும் கேட்கல, வீட்டுக்காரனும் கேட்கல, ஆனா யார் கேட்டாரு? கர்த்தர் கேட்டார். இப்படி யார் பேசுவானா? யாக்கோபு தான் அப்படி பேசுவான். என்ன பேசுவான்? மாத்தி மாத்தி அவன் தான் பேசுவான். யார் பேச மாட்டான்? இஸ்ரவேலா மாற்றப்பட்ட பிறகு என்ன செய்ய இல்ல, ஒரு இடத்துலயும் மாத்தல, ஒரு இடத்துலயும் மாத்தல. யார்கிட்ட பேசணும் ஒரே மாதிரி பேசு, யார்கிட்ட பேசணும் ஒரே மாதிரி, யார்கிட்ட நடந்தாலும் ஒரே மாதிரி நடந்துக்கோ, ஒரே மாதிரி நடந்து ஒரே மாதிரி பார்த்து ஒரே மாதிரி பேசனா நீ இஸ்ரவேல். இந்த இஸ்ரவேலா இருக்கிற ஒருத்தனை தேவன் என்ன செய்ய மாட்டாரு? எந்த மனுஷங்கிட்டையும் தேவன் ஒப்பு கொடுக்க மாட்டார். ஆமென். அப்ப மனுஷங்களை ஒப்பு கொடுத்து மனுஷன் மூலமா வருகிற தீமை நமக்கு வராம இருக்குன்னா இன்னைக்கு யாக்கோபா இருக்காத இஸ்ரவேலா இருக்கு. கண்ணபடி ஜோமலாங்களா? கண்ணபடி ஜோமலாமா? கண்ணபடி ஜோமலாமா? இஸ்ரவேலே உன்னை எப்படி கைவிடுவே, எப்ராயுமே உன்னை எப்படி, இஸ்ரவேலே உன்னை எப்படி கைவிடுவே, எப்ராயுமே உன்னை எப்படி கைவிடுவே. அப்ப தேவன் சொல்றார், எப்ராயிமுக்கு எப்படி கைவிடுவேன்னு சொன்னாரு. ஆனா இஸ்ரவேலே உன்னை எப்படி நான் ஒப்பு கொடுப்பேன்? ஒரு மனுஷ கையில எப்படி உன்னை ஒப்பு கொடுப்பேன்? ஒரு மனுஷன் உனக்கு தீமை செய்வதற்கு உன்னை எப்படி நான் ஒப்பு கொடுப்பேன்? உன்னை ஒப்பு கொடுக்க மாட்டேன்பான்றதுதான் ஓசியா 11:8 ஆண்டவர் சொல்றார். இந்த காலை வேளையில நம்மள மனுஷங்க கையில ஒப்பு கொடுத்து மனுஷர்களால் வருகிற தீமை நமக்கு வராம தடுக்கணும் அப்படின்னா இன்னைக்கு ஒண்ணு செய். யாக்கோபா இருக்காத, இஸ்ரவேலா மாறணும். யாக்கோபா நம்ம இருக்கக்கூடாது, இஸ்ரவேலா நம்ம மாறணும். யார் யாக்கோபு? செய்த தவறுகளை உணர்ந்து மனம் திரும்பி அறிக்கை பண்ணாதவன் யாக்கோபு. செய்த தவறுகளை உணர்ந்து மனம் திரும்பி தேவ சமூகத்தில் அறிக்கை பண்ணுகிறவன் இஸ்ரவேல். யாக்கோபை எப்படி ஒப்பு கொடுப்பேன் ஆண்டவர் சொல்லல, இஸ்ரவேலை உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன் ஆண்டவர் சொல்றார். அப்ப நம்ம யாக்கோபா இருக்கிற வரைக்கும் மனுஷங்க கையில நம்மளை ஒப்பு கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா என்னைக்கு நான் இஸ்ரவேலா மாற்றப்படணும், அன்றைக்கு
மனுஷங்க கையில நம்மளை ஒப்பு கொடுத்து மனுஷர்களால் வரும் பாதிப்பை நமக்கு வராதபடி ஆண்டவர் தடுக்க விரும்புகிறார். மனுஷர்களால் வருகிற பாதிப்பை இன்னைக்கு வராம தடுக்க விரும்புகிறார். அதால காலையில கர்த்தர் நமக்கு சொல்றது, மனுஷர்களால் வருகிற பாதிப்பு உனக்கு வராம நான் தடுக்குவேன். அது எந்த பெரிய மனுஷனா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய மனுஷனா இருக்கட்டும், மனுஷர்களால் வருகிற ஆபத்தும் பாதிப்பும் உனக்கு வராம தடுக்கணும்னா யாக்கோபா இருக்காத, இஸ்ரவேலா இரு. யார் யாக்கோபு? ஒவ்வொரு மனுஷங்கிட்டையும் பேச்சை மாத்தி மாத்தி பேசுறவன் யாக்கோபு. அந்த பேசுறதை அறிக்கை பண்ணி விட்டு விடுகிறவன் இஸ்ரவேல். இன்னைக்கு நீ யாக்கோபா போக போறியா, இஸ்ரவேலா போக போறியா? யாக்கோபா நீ போக போறியா, இஸ்ரவேலா நீ போக போறியா? நீ யாக்கோபா போகவன்னா மனுஷன் கையில ஒப்பு கொடுத்து மனுஷர்களால் வருகிற ஆபத்தையும் பாதிப்பையும் தேவன் தடுக்க மாட்டார் என்பது 100% உண்மை. இல்லாண்டவரே, மனுஷர்களால ஒரு பாதிப்பை சந்திக்க நான் விரும்பல, மனுஷனால ஒரு ஆபத்தை நான் சந்திக்க விரும்பல. மனிதர்களால நான் சந்திச்ச பிரச்சனைகள் போதும், சந்திச்ச போராட்டங்கள் போதும். இனி ஒரு நாளும் அப்படிப்பட்ட பிரச்சனை சந்திப்பதற்கு எனக்கு விருப்பம் இல்லை சாமி. மனுஷர்களால் வருகிற ஆபத்திலிருந்து என்னை விலைக்கு காத்துக்கோங்கப்பான்னு சொல்லி எனக்கு கர்த்தருடைய சமூகத்தை அறிக்கை பண்ணி எந்த இடத்துல நான் மாற்றி பேசுறேன், யார்கிட்ட நான் மாற்றி பேசுறேன், மகன்கிட்ட ஒரு மாதிரி, மருமக கிட்ட ஒரு மாதிரி, வீட்டுக்காரர்கிட்ட ஒரு மாதிரி, மட்டம் கிட்ட ஒரு மாதிரி, மனைவி கிட்ட ஒரு மாதிரி, கணவன் கிட்ட ஒரு மாதிரி, அப்பா கிட்ட ஒரு மாதிரி, அம்மாட்ட ஒரு மாதிரி, ஊழியக்காரர்கிட்ட ஒரு மாதிரி, விசுவாசி கிட்ட ஒரு மாதிரி, இப்படி பேச்சை மாற்றி மாற்றி நான் பேசன்னா கர்த்தர் ஒரு நாளும் மனுஷன் கையில ஒப்பு கொடுக்காம இருக்கவே மாட்டார். எந்த இடத்துல இருந்தாலும், யார் கேட்டாலும், யார்கிட்ட பேசினாலும் ஒரே மாதிரி பேசி ஒரே மாதிரி நடந்து கொள்ளவேன்னா நீ இஸ்ரவேல். இந்த இஸ்ரவேல் தான் ஆண்டவர் எந்த மனுஷன் கையிலும் ஒப்பு கொடுக்காம காப்பதற்கு கர்த்தர் ஆயத்தமா இருக்கிறார். பரிசுத்த பிதாவே, இந்த காலை வேளையில எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், உண்மை நோக்கி நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை கடந்த நாட்கள்ல இப்படி மாற்றி பேசுனது உண்மை ஆண்டவரே. ஒருத்தர்கிட்ட பேசுற மாதிரி அடுத்தவர்கிட்ட நான் பேசல, கூட்டியும் குறைச்சியும் வித்தியாசமாகவும் நான் பேசுறது உண்மைன்றத இன்னைக்கு என் மனசாட்சி எனக்கு சொல்லுது, என் மனசாட்சி எனக்கு உணர்த்தது. அதனால என்னைக்கு நான் அறிக்கை பண்றேன், இனிமே யார்கிட்டையும் பேச்சை மாற்றி மாற்றி நான் பேச மாட்டேன், எந்த மனுஷங்கிட்டையும் பேச்சை மாற்ற மாட்டேன், பேச்சை மாற்றி மாற்றி நான் பேச மாட்டேன். அது எவ்வளவு பெரிய பாதிப்பை கொண்டு வரும்னா அந்த பேச்சை மாற்ற பழக்கத்தை என்னையோட நான் விட்டு விடுறேன், என்னையோட நான் தூக்கி எறிகிறேன். எனக்குள்ள ஒரு மனமாற்றத்தை கொடுங்கப்பான்னு சொல்லி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த காலை வெளியில எந்த மனுஷர்கள் தீமை செய்ய நினைச்சிருந்தாலும் அப்படிப்பட்ட மனுஷர்களால் வருகிற தீமைகளுக்கு ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை விலக்கி நீங்க பாதுகாக்க வேண்டும் என்று உங்க சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்த்து ஜெபிக்கிறோம். இன்னைக்கு மனுஷனால் வருகிற எல்லா விதமான தீமைகளுக்கு விலக்கி கர்த்தர் அர்ப்பணிக்கிற ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ விலக்கி இஸ்ரவேலாய் மாற்றி நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பான்னு சொல்லி உங்க சமூகத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படிப்பட்ட மகிமையான காரியத்தை என்னைக்கு செஞ்சு உங்க நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காய் உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து ஜெபிக்கிறோம். தேவ கர்த்தரை ஒப்பு கொடுக்கிறோம், காத்துக்கொள்ளுங்க. மனுஷனால் வருகிற அத்தனை விதமான தீமைகளையும் நீங்க தடை பண்ணி போடுங்கப்பான்னு சொல்லி கர்த்தரை ஒப்பு கொடுத்து ஆசீர்வதிச்சு ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும்.